பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட் பார்த்துட்ருக்கோம். இந்த 4th யூனிட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலியல் வன்முறைகளை தடுப்பதில் கல்வியினுடைய பங்கு பணிகள் என்ன அப்படிங்கிறது. ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் சைல்டு அப்யூஸ் அண்டு வயலன்ஸு. இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது யூடிசிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது துன்புறுத்துறது, மன உளைச்சல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு பையனோ பொண்ணோ போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, அவங்கள தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்துக்கிறது, இது எல்லாமே யூடிசிங்கில் வரும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் இருக்கும். ஒரு 5 பெண் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்தால் ஏதாவது ஒரு அப்பாவியான ஒரு ஆண் பிள்ளையை மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது, இந்த மாதிரி ஒரு சில பெண்களும் பண்ணுறாங்க, ஆண்களும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆபாசமாக பேசுறது, சைகை காட்டுறது, ஒருத்தரை பின்தொடர்ந்து போகிறது, தேவையில்லாமல் டார்ச்சர் கொடுக்கறது, இது எல்லாமே வரும். இது எல்லாமே யூடிசிங் அப்படின்ற பேரில் நிறைய நடக்குது. அதுக்கான அரசாங்கம் வந்து அந்த யூடிசிங் இருக்கக்கூடாது அப்படிங்கன்னு நிறைய சொல்லிக்கிட்டும் வராங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த யூடிசிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் நிறைய பெண்கள் வந்து நிறைய விளைவுகளை இதனால் சந்திக்கிறாங்க. மாணவர்களுக்கு நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் சொல்லி கொடுத்து அற வழியில் கொண்டு போகணும். அதே மாதிரி சமய கல்வி கூட எஜுகேஷனில் கொண்டு வரலாம். இந்த சமயத்தை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த சமயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் பொதுவான சமய வழி கல்வியை வந்து போதிக்கலாம். இது வந்து சமய சார்போடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த சமயத்தையும் சாராமல் நல்ல கருத்துக்களை மாணவர்களுடைய மனசில் மாதிரி யூடிசிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்படி வரும்பொழுது தான் அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. சமய கல்வி மூலமாக இது எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு விளக்கணும். ராமபுரார் சொன்ன மாதிரி இந்த இப்பிறவிக்கு இருமாதிரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு ராமபுரான் சொன்னதை கம்பர் வந்து அவருடைய நூல்களில் சிறப்பித்து சொல்லியிருக்காரு. பொதுவாகவே தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து அறத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய புராண கதைகள், அதே மாதிரி இலக்கியங்கள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா அறநெறியை சார்ந்து இருக்கும், ஒழுக்கத்தை சார்ந்து இருக்கும். இந்த மாதிரி அறநெறியை சொல்லாத இலக்கியங்களே இல்லை. அதே மாதிரி புராண கதைகளும் இல்லை. ஒரு சில கதைகள் வந்து அந்த நேரத்துக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். அதை பார்ப்பாங்க, அந்த நேரத்தோட சந்தோஷத்தோடு அதை மறந்துடுவாங்க. பொதுவாக சொன்னோன்னா பால் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய கதைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதிகாச கதைகள் பார்க்கும் பொழுது தொன்று தொட்டு இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். என்றோ வாழ்ந்த ராமாயணம் மாந்தர்கள், அதே மாதிரி மகாபாரத கதை மாந்தர்கள், அவங்களுடைய ஒவ்வொரு கதையை பற்றி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மாதிரி சிறந்த அறக்கருத்துக்கள் என்றைக்குமே மாறாது, சிறந்த அறவழியில் போகிறது என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இலக்கியம் மட்டும் இல்லாமல் மாவீரர்களாக இருந்து வெறுக்கப்பட்டாங்கல்ல, அவங்க வந்து இருக்கும்பொழுதும் பயந்துட்டு இருந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நிறைய பேர் வெறுத்து நிறைய அவதூறுகளை வந்து பேசுகிறாங்கல்ல. அது யார் உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா ஹிட்லரு, முசோலினி, ஜெர்மன் இவங்களுடைய அதிபதிகள் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து பயந்து தான் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் இருந்த மக்கள். ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து எவ்வளோ பேர் பழி சுமக்கிறாங்க, ஒரு ஒரு கொடூரமான மன்னர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி இவங்க எல்லாமே தீய செயல்களில் ஈடுபட்டு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டவங்க. உயர்நெறிகளுக்காக யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, புத்தர், இயேசுநாதர், அன்னை தெரசா, நபிகள் நாயகம், காந்தியடிகள் இவங்களுடைய வாழ்க்கை மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. எப்படி
ஹிட்லரு, முசோலினி இவங்கள பத்தி எல்லாமே வந்து அவதூறாக பேசி, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. என்னதான் வந்து பதவியில் இருந்தா கூட அப்படி நம்ம சொன்னாலுமே, ஒரு சிலருடைய வாழ்க்கை, ஒரு சிலருடைய ஞானிகள், தத்துவ மேதைகள் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அவங்கள வந்து நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு, அதே மாரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஆசிரியர்கள் வந்து மாமனிதர்களாக இருக்கிறது முடியாது. ஏன் அப்டின்னா, ஆசிரியர்கள் கூட வந்து மனிதர்கள் தான். ஆனா, நல்ல கருத்துக்கள திணிக்க முடியும் மாணவர்கள் கிட்ட. ஏன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு மாணவனுமே அந்த டீச்சர்ஸோட தான் ட்ராவல் பண்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, வீட்ல இருக்கிற நேரத்த விட ஸ்கூல்ல இருக்கிற நேரம் ஜாஸ்தி. அதனால டீச்சர்ஸு ஒவ்வொரு மாணவனையும் நல்வழிப்படுத்துறதுக்கு நல்ல செயல்கள சொல்லிக் குடுக்கணும். அதே மாதிரி அந்த பையன் வந்து தப்பு பண்ணிட்டான்னா, அந்த தப்ப உடனடியா திருத்திக்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கணும். அதே தப்ப அவன் திரும்பி திரும்பி செஞ்சான்னா, அதுக்கான தண்டனை வந்து உடனுக்குடனே அந்த ஸ்டூடண்ட்டுக்கு அதே மாதிரி ஒழுங்கீனமா நடந்துக்கிறாங்க இல்லையா ஸ்டூடண்ட்ஸு, அவங்கள வந்து உடனடியா நம்ம பனிஷ் பண்ணணும்னு சொல்றோம். எந்த மாதிரியான பனிஷ்மென்ட்? சிவியரான பனிஷ்மென்ட் அப்டின்னா, உடனடியா ஒரு தப்பு பண்றான் அப்டின்னா, உடனே டிசி குடுத்து அனுப்பணும். அத விட வந்து பொறுத்துக்க முடியாத தவறுகள் செய்றான், கஞ்சா அடிக்கிறான், பெண்கள் விஷயத்துல ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிறான் அப்டின்னா, டிசி குடுக்கறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வேற எந்த ஸ்கூல்லயுமே அட்மிஷன் குடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நம்மளுடைய காவல்துறையும், நீதிமன்றமும் விசாரணை மூலமாக ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த மாணவ சமுதாயத்துல கலங்க ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி கிளாஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டூடண்ட்ஸ் உடைய லிமிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஒரு சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்க்கும்பொழுது, ஒரு கிளாஸுக்கு கவர்மெண்ட்டோடைய அலாட்மெண்ட்டு 40:1 இல்லையா? இந்த ஒரு சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்க்கும்பொழுது 60:1 60 பசங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். இது ரொம்ப ஜாஸ்தி இல்ல. அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. காற்றோட்டமா இருக்கணும். பசங்களுக்கு உட்கார்றதுக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி அ உங்களுடைய என்ட்ரன்ஸ் ரூம் இல்லையா? ஒரு மாரி குறுகலா இல்லாம கொஞ்சம் ப்ராடா காத்தோட்டமா இருக்கிற மாரி இருக்கணும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கூல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்டின்னா, சர்வே பண்ணுவாங்க இல்லையா? எந்த மாதிரியான அவங்க ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்றாங்க? எந்த மாதிரி இருக்கு? அப்படின்னு சர்வே பண்ணும்பொழுது, அதுக்கேத்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கா? அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து அட்மிஷன் குடுக்கணும். மாணவிகள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஒரு சிலருக்கு வந்து எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் வந்து கல்ச்சுரல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ யாராவது அவங்களா முன் வந்தாங்கன்னா, கராத்தே கிளாஸ் சேர்த்துக்கலாம். கராத்தே வந்து கத்துக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கராத்தே. இந்த கராத்தே எங்க உருவாகுது முதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜப்பான்ல உருவாகுது. அதே மாரி டேக்வொண்டோ இது வந்து சைனால உருவாகுது. குங்ஃபூ இது எல்லாமே தற்காப்பு கலைகள சேர்ந்தது தான். குங்ஃபூ வந்து கொரியால உருவாகுது. இந்த மாரி தற்காப்பு கலைகள பள்ளிகள வந்து சொல்லிக் குடுக்கலாம். அது வந்து ஈவினிங் டைம்ல, அ லீவ் டைம்ல இந்த மாரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து சொல்லிக் குடுக்கலாம். பள்ளி நாட்களின் பொழுது, பள்ளி நேரங்கள்ல அந்தந்த ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்குமே கேர்ல்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்கூலு, கோஎட் ஸ்கூலு எதுவா இருந்தாலுமே, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணணும். அவங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து அதில ஏதாவது குறைகள் இருந்தா, பிரச்சனைகள் பண்ணா, அவங்க பார்த்துக்கிற மாதிரி அவங்க மேற்பார்வையில அந்த ஸ்கூல விடணும். இது போல செஞ்சா எந்த விதமான தவறுகளும் நடக்காம இருக்கும். இது போல செக்ஸுவல் டார்ச்சர், டீசிங் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்பொழுது பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் வந்து இத பத்தி பேசலாம். அதே மாதிரி இந்த கிளாஸ் டீச்சரா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், இந்த மாரி தப்பு செய்ற பசங்க தண்டிக்கப்படணும். அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பர்சனலா அவங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் உடைய நாலேட்ஜா இருக்கட்டும், அவங்களோட டிசிப்ளினா இருக்கட்டும், இத பத்தியெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும். பெற்றோருக்கும், ஆசிரியருக்கும் ஒரு உறவு பாலமா இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 4த் யூனிட்ல ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டில பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுல கல்வியுடைய பங்கு பணிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம்.